வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கள் பள்ளியில் பணிபுரியக்கூடிய கணித பட்டதாரி ஆசிரியம்மா எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இப்ப அளவு சுற்றளவுன்னா அந்த சுத்தான்றது உங்ககிட்ட சொல்லலாம்னு ஒரு ஆசை. இப்ப பாருங்க எப்படி அவங்க கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப சுற்றளவு மற்றும் பரப்பளவை பத்தி ஒரு பேச்சா உங்ககிட்ட சொல்லாம பாட்டால சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க போறோம். சிரிச்ச புள்ள சுற்றளவு என்ன புள்ள அத புரியும்படி கொஞ்சம் சொல்லு புள்ள. சுற்றளவு என்ன புள்ள அத புரியும்படி கொஞ்சம் சொல்லு புள்ள. சுற்றளவு ஆமா புள்ள சுற்றளவு ஆமா புள்ள மூடப்பட்ட உருவத்தின் பக்க அளவு அதை கூட்டினாலே கிடைக்கும் சுற்றளவு. மூடப்பட்ட உருவத்தின் பக்க அளவு அதை கூட்டினாலே கிடைக்கும் சுற்றளவு. பரப்பளவு என்ன புள்ள அத பக்குவமா எனக்கு சொல்லு புள்ள. பரப்பளவு என்ன புள்ள அத பக்குவமா எனக்கு சொல்லு புள்ள. பரப்பளவு ஆமா புள்ள பரப்பளவு ஆமா புள்ள பொருள் அடைத்துக் கொள்ளும் இடத்தில் மொத்த அளவு அடாதுதானே இந்த பரப்பளவு. பொருள் அடைத்துக் கொள்ளும் இடத்தில் மொத்த அளவு அடாதுதானே இந்த பரப்பளவு. அதனழகு இப்போ சாதுரழகு அடாதழகு இப்போ சாதுரழகு. சதுரழகு ஆமாம் புள்ள சதுரழகு ஆமாம் புள்ள சதுரழகுன்னு ஏன் இருக்கு புள்ள அந்த காரணத்தை கொஞ்சம் விளக்கு புள்ள. சதுரழகுன்னு ஏன் இருக்கு புள்ள அந்த காரணத்தை கொஞ்சம் விளக்கு புள்ள. ஒரு அழகு சதுரம் எத்தனை இருக்கு அதை எண்ணி சொன்னா கிடைக்கும் பரப்பளவு. ஒரு அழகு சதுரம் எத்தனை இருக்கு அதை எண்ணி சொன்னா கிடைக்கும் பரப்பளவு. பரப்பளவு சொல்லு புள்ள அதன் அழகு சொல்லு புள்ள. பரப்பளவின் அழகு சதுரழகு அதை புரிந்து கொண்டால் கணக்கு பேரழகு. பரப்பளவின் அழகு சதுரழகு அதை புரிந்து கொண்டால் கணக்கு பேரழகு. நன்றி வணக்கம். மனமார்ந்த நன்றி. அடுத்ததா கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழுத்தோலையை பார்த்து குறுத்தோலை சிரிச்சுதுன்னு. ஓலை நம்ம தென்னை மரத்துல ஓலை இருக்கும்போது அந்த பழுத்து கீழே விழுற மாதிரி இருக்கிற ஓலையை பார்த்து புதுசா வந்தது சிரிச்சுச்சா, ஐயா நீ வயசாயிட்டு கீழே விழ போறேன்னு. நம்மளும் அப்படித்தான் வயசானவங்களை என்ன பண்ணக்கூடாது, பொறுப்பா பார்த்துக்கணும். அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தமிழ்ல இல்ல ஆங்கிலத்துல எங்க தலைமை ஆசிரியர் பயிற்சி கொடுத்த ஒரு அருமையான உடன் பவுல் என்ற நாடகத்துக்காக உங்கள் முன்னால். Good evening to all. Our 8th standard students are going to act a drama. The title of the drama is The Wooden Bowl. The story was written by Leo Tolstoy. The story was a great theme, so listen carefully. Please introduce yourself. I am Anbu. I am Anbu's grandfather. I am Saranan's brother. I am Anbu's father. I am Anbu's father. With my grandfather. Anbu, this is 21st century. Don't live in the past. Yet I forgot this route cannot go. I loved my grandparents very much. What do you do at your grandfather's house? I spent more time in the land with my grandfather. We sit under the tree, listen stories with my grandmother. Okay, Anbu, bye bye. See you, bye bye friend. Happy Sunday. Anbu went his grandfather's house in Karamadai. Anbu, come down. Let's go to eat raw mangoes and guavas and play. I don't like that talk. I would like to grandpa listen stories with my grandma.
Okay, da. I am going to eat raw mangoes and guavas. Okay, da. Bye bye. Bye bye. Grandma, I always like your story. You are great storyteller too. Please tell some interesting stories for me. Okay, my dear grandson Anbu, come and sit here. I am going to tell you the story about Arjuna in Mahabharata. Listen carefully. Anbu tell the story. Anbu listen. Grandma, your story is very interesting and very useful. Thank you, Grandma. Hello, my dear grandpa. How are you? I am fine, Grandpa. Anbu, let's go to the land. Come. Anbu takes some mud in his hand. Is more than. Anbu, this mud is more valuable than gold. Few months later, received the phone call with Grandpa. Hello? Hello, my dear son. Your mother is passed away. Please come. Oh my God. Anbu, your grandmother was passed away. Let's go to Karmadai. Oh my God. What do you do, Saravanan? I am very confused. Don't worry. I have planned to sell the land and look after our father in Coimbatore. Okay, Saravanan? Why are we selling the land, Appa? Grandpa loves the land. You have told so many times. Should be never ever beginnings. Why do you break his heart, Appa? That way of life is no more unfair. Grandpa is old. He cannot live by himself. Just think. You would be coming with us. Grandpa moved with Coimbatore. She felt lonely and very sad. Grandpa, why are you looking sad? What is your problem? Anbu, I am felt lonely and helpless, sir. I am happy in Karamadai. I am unhappy in Coimbatore. Don't worry, Grandpa. I spend lesser time with you. Okay, my dear grandson, Anbu. Uncle, please take this glass of coffee. He dropped it. Due to my old age, my hands are trembled, so I dropped the tumbler. Sorry for this. You have broken the tumbler and spilled the coffee on the white clean cloth. So I have planned to move to give you food in kitchen room only. So go and sit in the kitchen room. Take this bowl of curry. He dropped. You have broken my beautiful ceramic bowl. So I have planned to move you to give you food in wooden bowl only. So go wooden bowl only. Uncle, what are you doing? Mom, I am making a wooden bowl to give food when you and my father grow old. Oh my God! As he saw and as he read, I felt ashamed for my rude behavior. I am very sorry and sorry, Pa. Come and sit in the. Anbu taught me a lesson. Come and sit in the dining table to eat. I will help you to eat. Amma, Appa, see my grandfather face. He was very happy now. Are you feel very happy, Grandpa? Yes, my dear grandson Anbu. I am very happy now. Dear friends, grandparents are our valuable asset. So don't treat them badly. It is very important. Do you take care of your grandparents? Say yes or no. Yes. Thank you. ஒண்ணுமே புரியல. அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு புரிஞ்சுக்கும். வயசானவங்கள நல்ல அன்பா பாத்துக்கணும். அதான் அதனுடைய சாராம்சம். செய்வீங்களா? சரி. அடுத்ததான் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் சேலையில ஒட்டுவீங்க. என்னது ஒட்டுவீங்க? ஜிமிக்கி. காதுல போடுவீங்க. என்னது? கம்மல். காதுல போடுவீங்க கம்மல். ஆனா எங்க பிள்ளைங்க என்ன சொல்லுதுங்க, நாங்க ஜிமிக்கி கம்மல் ஒன்னாவே போடுவோன்றாங்க. எப்படின்னு பாருங்க.
எடுத்துருந்தா பாருமா, இங்க பாருங்க. பெற்றோர் நில்லுங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளி நில்லுமா, கொஞ்சம் தள்ளி நில்லு, அப்படியே தள்ளி நில்லு. குட்டி சென்டர்ல வாமா. பெற்றோர்கள் தயவு செய்து வெகுமதியை அளிக்க முன்வர வேண்டாம். வீட்டில் கொடுத்துருங்க. உங்க வீட்டுக்கு வந்த பிறகு தயவு செஞ்சு மேடைக்கு வந்து வெகுமதியெல்லாம் கொடுக்காதீங்க. அப்படியே இருங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. அவையோரே அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. அடுத்த வாரம் நம் இளவரசருக்கு முடிசூட்டு விழா நடைபெற உள்ளது. எனவே அதற்கான விழா ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள். இப்பொழுது அவை கலையலாம். நன்றி நன்றி மன்னா. நான் முடித்திருக்கிறேன். நான் இளவரசருக்கு முடித்திருக்கேன். போதும் போதும். எதுக்கு வைடு வரும்? அந்த பிள்ளைங்க எல்லாம் தெரியணும்ல. அந்த பிள்ளைங்க இல்லை நாடகத்தில். அந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல. ஏழாவது கேர்ள்ஸ் மேடைக்கு வந்துருங்க. டீச்சர் பாருங்கம்மா. கேர்ள்ஸ் மட்டும் ஒரு பேஜ் காட்சி மூன்று உறவினர்கள் வருகிறார். சயின்ஸ் ராஜா மேடைக்கு வாங்க.
நன்றி. நீ பெருமகள் ஒரு போட்டோ உன்னை காலத்தில் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி பெரியப்பா. எனக்கும் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி பெரியப்பா. நீ இந்த காலத்தில் கம்பீரமாக இருக்கிறாய். என் கண்ணே பட்டிரு போல் இருக்கிறது. நன்றி சித்தப்பா. காட்சி 4 நண்பர்கள் வருகை. இல்லங்கள், எங்கே வந்தீர்கள்? எதற்காக இளவரசரை பார்க்க வந்துள்ளீர்கள்? என்ன துணிச்சலீர்கள்? இளவரசரின் நண்பன் என கூறுவீர்கள். நீ முடித்திருப்பவன் மகன்தானே? நீ செருப்பு கேட்பவன் மகன்தானே? நீ துப்புரவு தொழிலாளி மகன்தானே? நீ ஒரு மாற்றுத் திறனாளிதானே? உங்களுக்கு எல்லாம் இங்கு என்ன வேலை? வாயிற்காரனே, என்ன சத்தம்? இவர்கள் எல்லாம் இளவரசரை பார்க்க வந்துள்ளார்கள். அது மட்டும் அல்லாமல் இளவரசரை நண்பன் என கூறுகிறார்கள். வாயிற்காரனே, என்ன துணிச்சல் இருந்தால் என்னுடைய நண்பர்களை அவமதித்தீர்கள். உடனடியாக அவர்களின் மன்னிப்பு கேளு. என்ன சொல்கிறீர்கள் இளவரசரே? என்னை அழகாக்கி தந்தது இதோ இவரின் தந்தகன். அன்னை வரும் பார்த்திருக்கும் காலணிகளை எனக்கு செய்து தந்தது இதோ இவரின் தந்தகன். அரண்மனை வளாகத்தையும் நீயும் நானும் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தையும் தூய்மை செய்வது இதோ இவரின் தந்தகன். மாற்றுத்திறனாளியாக பிறந்தவன் குற்றமா? அரசே, நீங்களே சொல்லுங்கள். இந்த வாழைக்காலை செய்தது சரியா தவறா? நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. உன் பேச்சைக் கண்டு நான் அகமகிழ்ந்தேன். இனி மக்களை பற்றின கவலை எனக்கு இல்லை. நீ மன்னருக்கெல்லாம் மன்னரை திகழ்வாய். நன்றி தந்தையே. உடனடியாக இந்த வாழைக்காலனை என் நண்பர்களை மன்னிப்பு கேட்கச் சொல்லுங்கள். வாழைக்காலனே, இளவரசர் சொன்னது சரிதான். நீ உடனடியாக இளவரசின் நண்பர்களிடம் மன்னிப்பு கே. மன்னித்து விடுங்கள். மன்னித்து விட்டோம். போட்டோ எங்களிடம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாடு இல்லை. அதேபோல் உங்களிடமும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாடு இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். கண்ணு ரெண்டு ரங்க காட்டினோம், கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்ணு ரெண்டு பக்கவாத்தியும், கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். கண்ணு ரெண்டு ரங்க காட்டினோம், கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்ணு ரெண்டு பக்கவாத்தியும், கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். என்னடி ஒரு தேக்கதான் மின்னது பார் பூக்குதான். என் மேடி ஒரு தேக்கதான் மின்னது பார் பூக்குதான்.
இப்படி ரங்கராட்டத்தில் கூட்டு போனதான் கை தட்டுறாங்க. நாடகம்னு போட்டா வேலுசாமிக்கு நன்றி. சிவா எலக்ட்ரிக்கல் சிவா இப்போது உங்கள் முன்னால். இப்போ எங்கள் பள்ளியினுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 16 வகையான ஆசிரமம் செய்ய போகிறாங்க. இந்த ஆசிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடு மாதிரி அந்த வகையில் செய்ய போகிறாங்க. இப்போ உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உறுதி வேணும் அப்படின்னு சொன்னால் தியான பயிற்சி வேணும். மனதை சாந்தப்படுத்தணும்னு சொன்னால் தியானம், கண்டிப்பாக தியானம் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இதோ எங்கள் பள்ளி மாணவர்கள் உங்கள் முன்னால்.
கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம். இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டு ஆனோம் நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல. ஏய் அதான்டா என்ன டெக்னிஷன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கைய ஊறி போனதோ இவங்க மாதிரி ஆளுங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தவன்
Hello friend, how are you? I'm fine. I also fine. What's your name? My name is D. Nicholas. What's your name? My name is K. Kanulan. What's your father's name? My father's name is Dhanabal. Hello. What is your mother's? What is your mother's name? My mother's name is Santan. How old are you? I am 5 years old. Where are you coming from? I am coming from Kavapatti. I ask you single word question. Can you answer me? Yes, I can. National bird, peacock. National animal, tiger. National flower, lotus. National fruit, mango. National tree, banyan tree. National dance, hockey. Our state, Tamil Nadu. Our nation, India. Our district, Dharmaburi. Our town, Arur. Okay, friend. Thank you. Thank you, friend. மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப வருஷமா இங்கே பேசணும்னு ஆசை. இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு இன்னும் அமையல. அடுத்த வருஷம் அமைய நான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயம் எனக்கு நேரம் இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடறேன். நான் கவர்மெண்ட் இருக்கேன். கவர்மெண்ட் நானும் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு என்னுடைய குழந்தைகளும் நான் ஜூன்ல என்னுடைய பையனை இங்க தான் சேர்த்த போறேன். நான் எல்கேஜி யூகேஜி கூட எங்கே நான் பிரைவேட் ஸ்கூல்ல அவனை சேர்த்துல. நிறைய பேர் எங்க வீட்டுல கூட எல்லாமே சொன்னாங்க. ஆனா எங்களோட விருப்பம் இதுல என்னுடைய துணைவியாரின் இல்லத்திருச்சாசின் விருப்பம் என்னோட அவங்களுக்கு அதிகமும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். இந்த குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் மீடியம் இவ்வளவு அழகா பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது எனக்கு ரொம்ப வியப்பு. ஏன்னா இந்த பசங்க இன்னும் அமெரிக்கா லெவல்ல இன்னும் ஃபாரின் லெவல்ல இவங்க வயசுக்கெல்லாம் எங்கேயே போவாங்க. இவங்க ரொம்ப இவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது சார்மா இந்த 2 குழந்தைகளுக்கும் என்னோட சிறு அன்பளிப்பா 500 அவங்களுக்கு கொடுத்துங்க. நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. வெரி குட், வெரி குட். இந்த நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் நான் தலைமை ஆசிரியர் பத்தி பேசி ஆகணும். திருவிளையாடல்ல அவையார் வந்துட்டு முருகன் வந்துட்டு உலகத்தை சுத்தி வந்தா உனக்கு ஞானப்பழம் கிடைக்க சொல்லுவாங்க. ஆனா விநாயகர் அவங்க அப்பா அம்மா மட்டும் சுத்தி வந்துட்டு ஞானப்பழத்தை வாங்கிக்கிட்டாரு. அந்த மாதிரி இங்க முருகனா விநாயகனா இருக்கக்கூடிய ஒரு ஞான பழம் அவர்கிட்ட என்னோட குழந்தைய ஒப்படைக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம். தேங்க்யூ. நன்றி திரு சக்திவேல் ஆசிரியர் அவர்களுக்கு. மாரியம்மா, நாசங்கொட்டாய், அரூர், காவாப்பட்டி, கோணம்பட்டி எல்லா ஜனங்களையும் எல்லா மாணவர்களையும் நீதான் காப்பாற்றணும். அருள் புரிவாய தாயே காளியம்மா. மாமா
கடந்த 3 ஆண்டு விழாவா எங்க நிகழ்ச்சிகளை படம் எடுத்து வீடியோ எடுத்து குறைந்த விலையில செஞ்சிட என்னுடைய அருமை மைத்துனர் சிவா அவர்களை வரவேற்பதிலே உங்களை பலத்த கரகோஷத்துடன் அவரை வரவேற்பதிலே பெருமை அடைகிறோம். சிவா அவர்களுக்கு எங்களுடைய படம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்த்துவாங்க, நல்லா இல்லைனாலும் வாழ்த்துவாங்க. அடுத்து நம்ம நைட் பிரின்சிபல் எல்லாம் இருக்கிறாரு, அவர்லாம் சோசியல் தப்பா சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தணும். நம்ம இந்தியாவுடைய தேசிய ஆறு கங்கை அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுல கூட என்னதுன்னு கேட்டா ரிங்கான்றாங்க. இது என்னன்னு கேளுங்க, நீங்களே கேளுங்க. వచ్చేసాను రోషమున్న కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ లో వదిలేశాను. బోడి ముద్దు ముద్దులంటే కోరే కొట్టి కోర మీద కుర్రగాళ్ళ ఆరో కొట్టి బెంగళూరు కళ్ళినాను, మంగళూరు కళ్ళినాను, బీహారు కళ్ళినాను, జైపూరు కళ్ళినాను, రాయలూరి సీమకొచ్చి సెట్ అయ్యాను. ఓహో, మరి ఇక్కడ కుర్రోళ్ళు ఏం చేశారు? కడప బాంబు కన్నుతో వేసి కన్నె కొంప పెరిచేశారు. వేటగట్టి ఒంట్లోనే దూసి సిగ్గు గుత్తి తెచ్చేశారు. అసలు గేమో నా సొంత పేరు ఆండ్రియానా స్పాన్సరింగా. పలకలేక ఇళ్ళెట్టినారు, ముద్దు పేరు రింగా రింగా. చూసి తీసి కట్టినారు ఓనీలంగా, పాపి పేరు పెట్టినారు సవరంబాగా. రాయలాగా ఉన్న నన్ను రంగు సాని చేసినారుగా. ఇంగ్లీష్ మార్చినారు ఎటకారంగా, ఇంటి ఎనక కొట్టినారు యమకారంగా. ఒంటిలోని వాటరంతా చెమటలాగా పిండినారు, ఒప్పులోని అచ్చరంతా ఆవిరల్ని పీల్చినారు. ఒప్పి ఒప్పి సొంపులన్నీ తాగేశారు. తాగేస్తారా? ఇంకేం చేశారు? పుట్టు మచ్చలు లెక్కెట్టేశారు, లేని మచ్చలు పుట్టించారు. ఉన్న కొలతలు మార్చేసినారు, రాని మడతలు రప్పించారు.
కట్టు బుర్రాళ్ళలోనే మంచి నాకు తెలిసొచ్చింది ముంతకల్లో లాగించేటోళ్ళ స్ట్రెంత్ నాకు తెగ నచ్చింది నీటి వెళ్ళు సరసమంటే జర్రు జర్రు నలక మంచమంటే ఇంకా గిర్రు గిర్రు సుర్రుమంటే సీనులన్నీ ఫోన్లో ఫేస్ కొట్టి చెప్పినా 5 స్టార్ హోటల్ అంటే గచ్చా పిచ్చా పంపు చెట్ల మెటర్ అయితే రచ్చా రచ్చా అన్నమాట చెప్పగానే ఐర్లాండ్ ఫిన్లాండ్ న్యూజిలాండ్ నెదర్లాండ్ థాయిలాండ్ ఫిన్లాండ్ అన్నిలాండ్ పాపలేడు ల్యాండ్ అయ్యారు మరి మేమేం చేయాలి హ్యాండ్ మీద చేసేయండి ల్యాండ్ కబ్జా చేసేయండి யோகா பிரியம் Respected chief guests, respected teachers, my dear leaders, my dear friends, a very good evening to all. You are eagerly asking me. I think that you guessed me. Who am I? Yes, you are correct. I am Jawaharlal Nehru, the famous freedom fighters and the first Prime Minister of our country. He was born on November 14, 1889 in Ahmedabad. My father named Motilal Nehru. He served the development of our country. I am very fond of children. Children to me much and they called me a Nehru Mama. Please work for our country and respect freedom fighters. Jai Hind, thank you. எல்லாம் கவனிக்கிறீங்க இல்லையா ஆமாவா பிளாட்டினம் ரைட் தானே ஆனா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எங்க பிள்ளைங்களை வேற மாதிரி கூப்பிடுறாரு எப்படி கூப்பிடுறான்னு பாருங்க இந்த பாட்டுக்கு கொஞ்சம் அதிக மாணவர்கள் இருப்பாங்க பாரு நல்லா பாருங்க நாளை தலைவர்களே நம் தாயும் பொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் அங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் பொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேறிய செல்வங்கள் பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை இடமும் எண்ணங்கள்
நம் காணும் கொள்கை கண்ணுங்கள் என்று ஒன்றே செய்யுங்கள் ஒன்றை நன்றே செய்யுங்கள் நன்றும் என்றே செய்யுங்கள் நீங்கள் நெறிலும் செல்லுங்கள் வீரரில் வாழ்விலே வெற்றிலே வெற்றியே தங்கங்களே நாளை தலைவனே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா ஜாந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளி நாளை தந்தவர் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள்
வந்துட்டாங்க பாரு. I am grizzly bear. I am golden parakeet. I am hunter. கணேஷ் ஆமா அனுப்பலையா? சரி ஓகே. I am lion. Correct. I am the king of the forest. Many animals and birds have been endangered due to various reasons all over the world. I wish to protect them, so I would like to be there to answer their problem. அவரோட பேசிட்டேன். I am the king of the forest. I will try to help you. Why are you crying? What is your problem? I am blue whale. I am the largest animal in the world. My weight up to 3,90,000 pounds. Bear hunting and pollution are my greatest enemies. So save us to live in the beautiful world. Don't cry. I will help you. I am the king of the forest. I will try to help you. Why are you crying? Is your problem? I am black rhinoceros. I live in the plains of Africa. I have poor eyesight and very bad temper. People thought that my heart has magical power. So hunters kill me for my valuable hunts. If we can't be gone forever. I am one of the endangered animals. Please save us to live in the beautiful world. Don't cry. I will help you. I am the king of the forest. I will try to help you. Why are you crying? What is your problem? So, our heart is... Don't cry. I will help you. I am the king of the forest. I will try to help you. Why are you crying? What is your problem? I am golden parakeet. I look very beautiful. We are also becoming extinct. We are shipped off to be sold as exotic pets. Please save us to live in the beautiful world. Don't cry. I will help you. I am the king of the forest. I will try to help you. Why are you crying? What is your problem? I am giant panda. I am fascinating and unique animal. Only 100 pandas are living in the world. Our main diet is bamboo plant. So bamboo forest died. We also died. Please save me, live in the beautiful world. Don't cry. I will help you. I am the king of the forest. I will try to help you. Why are you crying? What is your problem? I am tiger. I lost my natural habitat because people taken over my beautiful forest. The hunter hunt me for my skin and fur. Please save me. Don't cry. I will help you. I am the king of the forest. I will try to help you. Why are you crying? What is your problem? I am snow leopard. I live in the high mountains. We lost our natural habitats and hunters kill for our fur. So we are in the endangered animal list. Please save me. Don't cry. I will help you. I am the king of the forest. I will try to help you. Why are you crying? What is your problem? I am cheetah. I am the fastest land animal. I also live in Africa. We too becoming extinct. People take over our natural habitat. So please save us to live in this beautiful world. Don't cry. I will help you. I am the king of the forest. I will try to help you. Why are you crying? What is your problem? I am an elephant. I seem to represent all the strong and wild in Africa. I have no natural animals. Hunters are hunting me, my valuable idle ducks, and the people cutting down the tree. So we are homeless. Please save us, lion. Don't cry. I will help you. Hello, man. Who are you? I am a famous hunter. I am a brave person. Hunting is my hobby. No more animals can escape from me. My dear man, look at these animals. They are being endangered. They are gone forever. Please stop hunting. Oh, like this.
I realized my mistake. I have committed a sin to these animals. From today, I will give up to hunt any animals and desire to give awareness to the hunters and people who kill these animals. My dear endangered animals, you can live here happily from today. Don't worry. Thank you, Ryan. And thank you, my dear hunter. Thank you, Ryan. Bye-bye. நன்றி. இனிமேலாவது நம்ம அறிந்து வரும் அழிந்து வரும் விலங்கினங்களை கொல்லாமல் இருப்போம். நன்றி.